Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 9. சந்தான கோபாலன் அந்த குடிகாரனின் குரலை கேட்டு மருண்டு போய், நீங்கள் பேசிகிட்டு இருக்கா, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து அவனை பார்த்தார். அவன் கையில் மீராவின் சிநேகிதியின் குழந்தை, அருகில் தலைவிரி கோலத்தில் கண்ணீரோடு அந்த பெண். அவருக்கு ஓரளவு புரிந்துவிட்டது. அவன் போட்ட சப்தம் தெருவை எல்லாம் கூட வாசலுக்கு வரச் சொல்லித்து விட்டிருந்தது. அவர் வயிற்றிலும் அமிலம் சுரக்க ஆரம்பிக்க ஸ்ரீராமும் வெளியே வந்தான். வந்த ஜோரில் உள்ளிருப்பவர்களுக்கு கேட்கக்கூடாது என்று எண்ணியவன் போல் பெருத்த வாசல் கதவை மூடினான். நான் பார்க்குற என் குழந்தைக்கே செலவு பண்ண துட்டு இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன். இதில் இந்த குழந்தை என் பொண்டாட்டி கையில் கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கிய, எவ்வளோ தைரியம் எனக்கு? இது தப்பாக பிறந்திருந்தா தூக்கிட்டு போய் அம்மா தொட்டிலில் போடு, என் பொண்டாட்டி அண்டை ஏன் கொடுக்குற? அவன் கேட்கவும் எதிர் வீடும் பக்கத்து வீடும், அட இது எப்படி நமக்கு தெரியாம என்பது போல பார்த்திட அவன் மனைவி இடையிட தொடங்கினாள். யோ, உன் நாக்கு அழுவ போகுதியா படுபாவி? நான் என் நல்ல எண்ணத்தில் செஞ்சதை கொச்சப்படுத்தி இங்கேயும் இழுத்து வந்துட்டு அசிங்கப்படுத்தி உன் தலையில் இடி விழ. இந்த குழந்தை பாவையா, இது தப்பாலாம் பிறக்கலையா? வாயா போலாம், இன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணுயா, கெட்டு போகுதுயா அவள் கதறினாள். நீயோவே மூடுறே, நல்ல காரியம் நடக்கிறது தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். இது எப்படியோ பிறந்த குழந்தையாகவே இருக்கட்டும், நீ தானே இப்போ பால் கொடுக்குற, அதுக்கு ஒரு விலை இருக்குல்ல. அவன் எங்கு வருகிறான் என்பது சந்தான கோபாலனுக்கும் ஸ்ரீராமுக்கும் நன்றாகவே புரிந்தது. அப்போது மூடிய கதவை திறந்து கொண்டு மாப்பிள்ளையும் அவன் சகோதரியும் வெளியே வரவும் சந்தான கோபாலனும் பதட்டம் பல்லாங்குழியாடத் தொடங்கியது. ஐயோ மாப்பிள்ளை, நீங்கள் உள்ளே போங்க, யாரோ ஒரு குடிகாரன் வீடு தெரியாமல் வந்து கத்தின்னு இருக்கான், இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்று சமாளிக்க பார்த்தார். ஏய், யாரோ ஒரு குடிகாரனா வீடு தெரியாமல் வந்துட்டானா? ஐயோ ஐயர, நீ பெரிய திருளாலங்கடியா? உன் வீட்டு குழந்தைய என் பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு இங்கே உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, நீயே பெரிய ஆளியா? நீயே சாமியார், நீங்கள் தான் மாப்பிள்ளையா? பார்க்கும்போதே தெரியுத, பார்க்க நல்லாவே இருக்கீங்க, ஆனால் பாவம் மாப்பிள்ளை நீ. அந்த குடிகாரனை அத்துமீறல் ஸ்ரீராமை வெறிகொள்ள வைத்தது. வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டவன், ஏய் நாயே, எங்கே வந்து என்னடா பேசுகிற நீ? என்ன படுறேன் பார் என்று அருகே சென்று ஓங்கி ஒரு அறை விட்டான். அவனுக்கும் பொறி கலங்கி விட்டது. குழந்தை அவனிடமிருந்து விழப்பார்த்தது. நல்ல வேளையாக வெளிவந்த மீரா கச்சிதமாக பாய்ந்து பிடித்து கொண்டால் அந்த வேகத்தில், செல்லம் உனக்கு எதுவா இல்லையே என்று மார்போடு அணைத்து முத்தமிடவும் செய்தாள். அதை பார்த்த மாப்பிள்ளையின் அக்கா எல்லாரும் என்று அவ்வளவு பேருக்கும் திகைப்பு. அம்மா, இது யார் குழந்தை? அக்காவும் கேட்க அந்த குடிகாரனும் ஸ்ரீராமை பதிலுக்கு அடிக்க முனைய அதை மாப்பிள்ளையும் வேடிக்கை பார்க்காமல் ஸ்ரீராமுக்கு உதவியாக சென்று அவர்களை பிரித்துவிட்டு சமாதானம் செய்ய முயன்றான். சந்தான கோபாலன் வரையில் தன் கண் எதிரில் எல்லாமே சுக்கு நூறாக நொறுங்குவது போல தோன்றியது. அதற்குள் எல்லோருமே வாசலுக்கு வந்துவிட தெருவிலும் கூட்டம் கூடிவிட அந்த குடிகாரன் மனைவி, யோ வாங்கே போயிடலாம், அந்த குழந்தைய வாங்கிட்டாங்களே, வம்பு பண்ண வாயா என்று அவனை இழுத்தவளாய் கதறினாள். யதார்த்தமாக தெருவில் பைக்கில் சென்று கொண்டிருந்த ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் எஸ்ஐயும் சலசலப்பை வைத்து தன் பைக்கை அங்கே நிறுத்த அதை பார்க்க சீதா, ஐயோ விஷயம் போலீஸ் வர போயிட்டே என்று புலம்ப மீராவின் சிநேகிதிகளும் நண்பர்களும் சமயோஜிதமாக செயல்பட தயாராயினர். முத்துலட்சுமி மீராவையும் குழந்தையும் உள்ளே அழைத்துச் செல்ல, சகுந்தலா சீதாவையும் பாட்டியையும் அழைத்துச் செல்ல, பாபு மாப்பிள்ளை மற்றும் ஸ்ரீராமை உள்ளே அழைத்துச் சென்றான். ஸ்ரீதர் தான் எஸ்ஐயிடம் பேசி சமாளிப்பதாக ஜாடை காட்டினார். சந்தான கோபாலிடம் பிரஜையே இல்லை. அவர் பயந்தது அப்படியே நடந்துவிட்டது. எஸ்ஐ பைக்கை விட்டு வந்தவராய், என்ன எங்கள் சத்தம் என்று ஆரம்பிக்க ஸ்ரீதர் நடந்ததை கூறத் தொடங்கினான். அந்த குடிகாரன் மனைவியும், இந்த தம்பி சொல்கிறது தாங்க சரி, குடிக்க காசு கேட்டுச்சு, நான் இல்லைங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து கலாட்டை பண்ணி பணம் பார்த்துச்சிங்க, அந்த விட நீங்கள் வந்துச்சிங்க, இந்த மிருகத்தை இழுத்துக்கிட்டு போய் இது மேலே எவ்வளோ கேஸ் போட முடியுமா அவ்வளோ கேஸ் போட்டு உள்ளே தூக்கி போடுங்க என்று வெடித்தாள். அவ்வளோ அடங்கி ஒடுங்கி சுருண்டு விட்டிருந்தான். அவனோ தெருவும் நன்றாக வேடிக்கை பார்த்தது. டிவி சீரியலை லைவாக நேரில் பார்ப்பது போல் இருந்த அனைவருக்கும் வீட்டின் உள்ளேயோ சந்தன கோபாலிடம் ஸ்தம்பிப்பு. மாப்பிள்ளையின் அம்மா முகத்திலும் சுரத்தில்லை. அக்காவும் ஒரு மாதிரி தான் இருந்தால். குழந்தையோடு மீரா அறைக்குள் இருக்க மாப்பிள்ளை இந்த சூழலை உடைப்பது போல பேசத் தொடங்கினான். என்னவா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்ன நடந்துட்டு இந்த மௌனம்? அவன் கேட்கவும் பாட்டி பங்கஜவதிக்கு சற்று உயிர் வந்தது. ஒரு நல்ல காரியம் நடக்கிறச்சே இப்படி ஒரு குடிகாரனால் ரசவாசமாயிருத்தேன்னு வருத்தப்படுறேன் பிள்ளை என்றாள் அவள்.
அவா அது யார் குழந்தை? மாப்பிள்ளையின் அது அது யார் குழந்தை? மாப்பிள்ளையின் அக்கா சிந்துஜா ஒரு மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். அது ஒரு பெரிய கதை. அந்த குழந்தை மீராவோட சிநேகிதி குழந்தை. சிநேகிதி குழந்தையா? பிறந்து ஒரு வாரம் கூட ஆன மாதிரி தெரியலையே. ஆமாம், சிநேகிதி எங்க? அது பாட்டி மென்று விழுங்க முற்பட மீராவின் சிநேகிதன் பாபு. நான் சொல்கிறேன் பாட்டிம்மா என்று ஆஷாவின் கதையை கூறத் தொடங்கினான். நாங்கள் என்ன கண்ட கதையை எல்லாம் கேட்கவா வந்திருக்கோம்? ஏன்னா இங்கே என்ன நடக்கிறது? மாப்பிள்ளை சுதர்சன் அம்மா அவனை ஜானகி ஒரு மாதிரி முகம் சுழித்தபடியே கேட்டாள். அவள் கேட்ட துணியே அந்த வரன் விஷயம் அவ்வளவுதான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது. மாப்பிள்ளை சுதர்சனின் அப்பா அவன் வெங்கடேசனும், இன்னோ வை சந்திரகோபாலாச்சாரியே, என்ன இதெல்லாம் மாத்தை பற்றி நாங்கள் சரியாக விசாரிக்காமல் வந்துட்டோமோன்னு தோன்றது எனக்கு என்றார். சந்தாரகோபாலிடம் பதில் இல்லை. நான் அப்போவே தலையால் அடிச்சுட்டேன். கேட்டாளாவ இப்போ பாரு, நான் பயந்த மாதிரி ஆயிடுத்து. குழந்தைய பெற்று போட்டுட்டு வாட்டுட்டு போயிட்டா. இங்கே நாங்கள் இப்போ சிலுவை சுமக்கிறோம் என்று மீராவின் அம்மா சீதா மூக்கை சிந்தினாள். அதுவரை அமைதியாக நடப்பதை பார்த்தபடி இருந்த சுதர்சன் பாபுவை பார்த்து, நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த குழந்தை யாரோடது என்றாள். சுதர்சன் அணுகிய விதம் இதமாக இருந்தது. ஆனால் அவன் அம்மா அவனை ஜானகி, நமக்கு எதுக்குடா அந்த குழந்தை கதை? மூடு மந்திரமாக இங்கே ஏதோ நடந்திருக்கோ, நாம் கிளம்புறதான் நல்லது என்றால் பலத்த குரலில். உள்ளே மீரா காதிலும் அது விழுந்தது. அருகில் இருந்த முத்துலட்சுமி பரிதாபமாக பார்த்தாள். மீரா அந்த நிலையிலும் குழந்தையைத்தான் பார்த்தாள். அது சிணுங்கவும் தோளில் போட்டுக்கொண்டாள். அம்மா 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 என்று தாளாட்டுவது போல ராகம் பாடினாள். புறத்தில் சுதர்சன் தாயான ஜானகியை ஒரு நெருப்பு பார்வை பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொள்ள அப்பாவான வெங்கடேசனும் சற்று மாறியவராக, சுருக்கமாக என்ன நடந்து சொல்லுப்பா என்று சுதர்சனை பார்த்தார். நீங்கள் விவரமாக சொல்லுங்கள் சார் என்றான் அவன். பாபுவும் ஆதியோடு அந்த முறை சொல்லி முடித்தான். சுதர்சன் முகத்தில் அதை கேட்டு பலத்த வியப்பு. ஆனால் ஜானகி வெங்கடேசன் முகம் சுழித்தபடியே தான் இருந்தனர். அவர்கள் எதிரில் எழுந்து நின்ற சுதர்சன் பாபுவை நோக்கி கையை நீட்டினான். பாபு புரியாமல் விழித்தான். கை கொடுக்கு சார். சுதர்சன் உற்சாக குரல் அவனை கை கொடுக்க செய்தது. ஐ கம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ பாபு. நான் இப்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறேன். நம்ம நாடு உருப்படாத நாடுங்கிறது தான் என் கருத்து. காரணம் அரசியல்வாதிகளும் அவங்க ஊழலும் மட்டுமில்லை, முதல் காரணம் பப்ளிக் தான். அதாவது நம்ம மக்கள் எவ்வரையில் குற்றவாளிகளும் அவங்க தான். சுயநலம், பயம், சமூக பற்று இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளுக்கு ஒரு அளவும் இல்லை, அதுக்கு எல்லையும் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிங்கிற பெருமைகள் எல்லாம் சும்மா. அவையாரும் வள்ளுவராயம் விடவா ஒருத்தர் சொல்ல முடியும்? நம்ம ஜனங்க அவங்களே போயிட்டு வான்னு சொன்னவங்க இப்போ இந்த நாட்டில் பாதிக்கு பாதி குடிகாரங்களாயாச்சு. அதில் ஒரு குடிகாரன் தான் இன்றைக்கி வாசலில் கலாட்டம் பண்ணவன். அப்போ எவ்வளோ அழகாக தெருவேடிக்கை பார்த்ததுன்னு பார்த்தேன். அடுத்தவங்க பிரச்சனையை ரசனையோடு பார்க்குற மட்டமான புத்தி தான் காரணம். ஆனால் தங்களுக்குன்னு வரும்போது கடவுளே இல்லைன்னு கதறுவாங்க. நான் கேட்குறேன், லஞ்சம் கொடுக்கறதால கேட்குறாங்களா இல்லை கேட்குறதால கொடுக்குறவங்க? அடித்து சொல்கிறேன், கொடுக்குறதால தான் கேட்குறான். தலைகீழ நின்னாலும் கால் காசு பேராதுன்னு மக்கள் உறுதியாக இருந்தால் லஞ்சம் வாங்க ஆசைப்பட்டாலும் ஒருத்தனால் லஞ்சம் வாங்க முடியுமா? இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வேணும். தர்ம நியாயங்கள் மேலே பற்றும் உறுதியும் வேணும். அதுக்கு நல்ல கல்வி ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த கல்வியாக இன்றைக்கி தங்கம் வரைகிறத விட காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஒரு MBBS சீட்டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் விலை போகுது. 1 கோடி கொடுத்து மருத்துவ படிப்பை விலைக்கு வாங்குகிற ஒரு டாக்டர் கிராமமாக போய் பாவம் மக்கள் சேவையாக செய்வான். ஒரு கிளினிக் நடத்தி சாதாரண தலைவலிக்கு கூட ஸ்கேன் எடுன்னு தான் சொல்லுவான். ஒரு ஸ்கேன் இவ்வளவு 1000 கமிஷன் கிடைக்குமே, அவ்வளோ ஏன்? இப்போ கூட டிவியில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரி பற்றி எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு மாவட்ட நிர்வாகம் முழுக்க அந்த கல்லூரியுடைய தப்பை கண்டுபிடிக்காமல் இருந்துட்டாங்க. 3 பேர் தற்கொலை செய்துக்கவும் ஏதோ நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் சொன்ன ஆஷா குழந்தை விஷயத்தில் கூட ஒரு லேடி குழந்தைய வளைச்சி வாங்க கழுகு மாதிரி அலைஞ்சிருக்காங்க. இது என்ன நாடு? எங்கே போயிட்டுருக்கோம்? வரும்போது சென்னையில் இருந்து திருச்சிக்கு நடுவில் 5-6 டோல்கேட்டுங்க. ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒவ்வொரு விதமான கட்டணம். கேட்டால் 4 வழிப்பாதையை பராமரிக்கலாம். ஆனால் பாதையில் எவ்வளோ பள்ளம் தெரியுமா? சரி, பராமரிப்புன்னா எப்போ, எப்படி, அதுக்கு என்ன கணக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரு பக்கம் கார் வாங்க சொல்லி விளம்பரங்களுக்கு தூண்டுதல்கள், மறுபக்கம் வாங்கிட்டியா உன்னை நீ என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு விடுங்கள். நானும் இந்த டோல் பற்றி ஜனங்க ஒரு கேள்வியாவது கேட்பாங்கன்னு பல இடத்துல பார்த்தேன். நான் மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் இதுக்கு என்ன கணக்குன்னு கேட்பேன். அவனும் என்னை பார்த்து கணக்கேட்ட வந்துட்டாரு பாரு மகாத்மா அப்படின்னு பார்ப்பான். நான் இந்த சமூகத்தை பார்த்து வெறுத்து வாழறவன். இந்த நாட்டை விட்டு போய்ங்கிறது தான் என் விருப்பம் கூட. இப்படிப்பட்ட சூழலை மீரா மாதிரி ஒரு பெண்
அதுவும் பிராமண பெண் கருணை அன்புங்கிற 2 விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சு செயல்பட்ட விதம் என்னை பிரமிக்க வைக்குது. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு இதுதான் நட்புன்னு சொல்ல வைக்குது. பரவாயில்லையே, நம்ம மக்கள் இப்படி 4 பேர் இருக்காங்களே நம்பிக்கை தருது எனக்கு. இப்போ சொல்கிறேன், மீரா தான் என் வருங்கால மனைவி. இந்த குழந்தைக்கான உங்கள் போராட்டத்தில் தயவு செய்து என்னையும் சேர்த்துக்கோங்க. சுதர்சன் பேசி முடித்தான். எல்லோரிடமும் ஸ்தம்பிப்பு தொடரும்.